நான் பார்த்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆச்சு, சாப்பிட போலாம் வாப்பா. ஐயோ நேரம் ஆயிடுது, எனக்கு வேற டயபிட்டிஸ் இருக்கு, சாப்பிட்டுறணும். பார்த்தா மாம்பழம் எடுத்துக்கோங்க. மாம்பழமா? என்ன விளையாடுறியா? உனக்கும் தானே டயபிட்டிஸ் இருக்கு, கொஞ்சமாவது ஹெல்த் கான்சியஸா இருங்க. என் டாக்டர் எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்க சொல்லியிருக்காரு. எனக்கு சுகர் நல்லாவே குறைஞ்சிட்டு வருதே. என்ன கார்த்திக் பேசுறீங்க? மா, பலா, வாழை இது பக்கத்திலேயே போக கூடாது, மறந்துடணும் அப்படின்னு நிறைய டாக்டர் சொல்லிட்டு இருக்கா. உன் டாக்டர் சாப்பிட சொன்னாரா? யாருப்பா அந்த தெய்வம்? ஹலோ, நான் தான் டாக்டர் அரவிந்த். நான் தான் சொன்னேன். டாக்டர், மாம்பழம் ஸ்வீட்டா இருக்கும், இட்லி சப்புன்னு இருக்கும், இத சாப்பிட்டா சுகர் வராதுன்னு சொல்றீங்க. என்ன டாக்டர் இதெல்லாம்? லாஜிக்கே இடிக்கிறதே. சப்புன்னு இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு சக்கரை கட்டி. மாம்பழத்துல வந்து இட்லி விட கம்மி சுகர் இருக்கு. மாம்பழத்தோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து 40 to 60. அதுவே இட்லியோட கிளைசமிக் இண்டெக்ஸ் 60 to 90. இப்போ சொல்லுங்க, லாஜிக் எங்க இருக்குது? கிளைசமிக் இண்டெக்ஸா? அப்படின்னா என்ன? சுகர் எந்த ரேட்ல பிளட்ல மிக்ஸ் ஆகுறதுன்றது தான் கிளைசமிக் இண்டெக்ஸ். கிளைசமிக் இண்டெக்ஸ் மட்டும் இல்ல, கிளைசமிக் லோட், ஃப்ரக்டோஸ், ஃபைபர் கண்டென்ட், இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக் ரிசர்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களே டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஃப்ரூட்ஸ் அப்சல்யூட்லி சேஃப் ஃபார் கன்சம்ஷன் ஃபார் டயபெட்டிக். இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்க டீடைலா பார்க்கலாம்.